ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எந்த காலேஜ் பற்றி பார்க்க போகிறோம்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். காலேஜ் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு, லாஸ்ட் இயரில் என்ன கோர்ஸுக்கு என்ன கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு, இந்த காலேஜில் என்ன மாதிரியான கோர்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க, ஒவ்வொரு வெப்சைட்லேயும் எந்த மாதிரியான ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸை ரெக்யூரேட் பண்ணுற ரெக்யூரேட்டிங் கம்பெனிஸில் என்னென்ன, இந்த காலேஜில் என்ன மாதிரியான கேம்பஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ பற்றின யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் அப்ரூவல் பெற்றிருக்கு, அண்ணா யூனிவர்சிட்டியோட அஃபிலியேட்டட் ஆயிருக்கு. NB அக்ரிடேஷன் கோர்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த காலேஜோட லாஸ்ட் இயர் கட் ஆஃப்ஸ் பற்றி பார்த்தோம்னா சிவில் இன்ஜினியரிங்கில் ஓப்பன் கேட்டகரிக்கு 175, பிசிக்கு 165, பிசிஎம்க்கு 172.5, எம்பிசிக்கு 161.5, எஸ்சிக்கு 164, எஸ்சிஏக்கு 108.5 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் ஓப்பன் கேட்டகரிக்கு 192, பிசிக்கு 188, பிசிஎம்க்கு 191.5, எம்பிசிக்கு 186, எஸ்சிக்கு 183, எஸ்சிஏக்கு 153.5, எஸ்டிக்கு 154.5 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கில் ஓப்பன் கேட்டகரிக்கு 187.5, பிசிக்கு 183.5, பிசிஎம்க்கு 185.5, எம்பிசிக்கு 180.5, எஸ்சிக்கு 170.5, எஸ்சிஏக்கு 145 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் ஓப்பன் கேட்டகரிக்கு 182.5, பிசிக்கு 179.5, பிசிஎம்க்கு 180.5, எம்பிசிக்கு 177.5, எஸ்சிக்கு 163, எஸ்சிஏக்கு 134.5 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் ஓப்பன் கேட்டகரிக்கு 170.5, பிசிக்கு 163.5, பிசிஎம்க்கு 166.5, எம்பிசிக்கு 157, எஸ்சிக்கு 142.5, எஸ்சிஏக்கு 127.5, எஸ்டிக்கு 119.5 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து இந்த காலேஜில் உள்ள கோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இந்த மாதிரியான கோர்ஸில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து இந்த காலேஜோட ரேட்டிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா 6 5க்கு 4.3 ரேட்டிங்ஸ் பெற்றிருக்காங்க. கரியர் 360ல் 5க்கு 3.5 ரேட்டிங்ஸ் பெற்றிருக்காங்க. அடுத்து காலேஜ் துணியா பார்த்தீங்கன்னா 5க்கு 3.5 ரேட்டிங்ஸ் பெற்றிருக்காங்க. ஜஸ்டேயில் 5க்கு 4.2 ரேட்டிங்ஸ் பெற்றிருக்காங்க. அடுத்து டாப் கம்பெனிஸ்னு பார்த்தீங்கன்னா சோகோ, டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ், ஹியூண்டாய், இன்ஃபோசிஸ், LNT, இன்ஃபோயூ, டேட்டா பேட்டர்ன்ஸ், NMS ஒர்க்ஸ், ஜாஸ்மின் இன்ஃபோடெக், நிலா ஆப்ஸ், டெக் மகேந்திரா, KCP இந்த மாதிரியான டாப் கம்பெனிஸ்லாம் ரெக்யூரேட்டர்ஸில் இருக்காங்க. இந்த காலேஜில் உள்ள கேம்பஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரூம்ஸ், லைப்ரரி, லெபார்டரிஸ், பேங்கிங், ஹாஸ்டல்ஸ், டிரான்ஸ்போர்ட், ஃபுட் கோர்ட், கேர், ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ், டைனிங் ஹால்ஸ், கேன்டீன், வைஃபை கனெக்ஷன், ஆடிட்டோரியம் இந்த மாதிரியான கேம்பஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. இந்த காலேஜில் உள்ள ஈவெண்ட்ஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அகாடமிக் ஈவெண்ட்ஸ், அச்சீவ்மெண்ட்ஸ், அலுமினி, அவார்ட்ஸ், கேம்பஸ் ட்ரைவ், செலிப்ரேஷன்ஸ், கான்ஃபரன்ஸ், கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ், செமினார்ஸ், சோசியல் ஈவெண்ட்ஸ், ஒர்க் ஷாப்ஸ் இந்த மாதிரியான ஈவெண்ட்ஸில் கண்டக்ட் பண்ணுறாங்க. இதுவரை சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.